ஸ்பெஷல் மீட்டிங். அல்லேலூயா. ஆண்டவர் எப்போதும் பெரிய கூட்டத்தில் இல்லை, ஆண்டவர் செலக்ட் பண்ணுகிறது சின்ன சின்ன கூட்டத்துக்குள்ள ஆண்டவர் பெரிய பெரிய காரியம் செய்வாங்க. 12 பேர் இருக்கு உண்மை, ஆனால் 12 பேரை விட 3 பேர் செப்பரேட்டு. அல்லேலூயா. காலையில் உள்ள கூட்டத்தை விட நைட்டு கூட்டம் கொஞ்சம் பேர் தான், ஆனால் உங்ககிட்ட ஆண்டவருக்கு செப்பரேட்டாக அதை பேச வேண்டி இருக்கு. அல்லேலூயா. அதனால இன்னைக்கு ஜெபத்தோடு இருக்கலாம். ஒரு வேதாகமத்தை வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 115 சங்கீதம் 12வது வசனம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், போதும் அவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை ஆசீர்வதிக்கப்போம். நினைத்தால் ஆசீர்வாதம் உண்டு. சொல்லுங்களேன், நினைத்தால் ஆசீர்வாதம் உண்டு. ஹல்லேலூயா. இந்த வருடம் நம்ம ஆண்டவரை நினைத்ததற்காக நன்றி. ஆண்டவர் நம்ம நினைத்து இருக்கிறது. இந்த உலகம் அப்படிதான், எல்லாரும் மறந்து விடலாம். நான் எஸ்எப்பா சொல்லுகிறது, நான் உன்னை நினைத்து இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ இந்த இரவு ஜெபத்தோடு இருக்கல. ஆண்டவரே, நீங்கள் என்னை பார்த்த கிருபைக்கு நன்றி, என்னை நினைத்த கிருபைக்கு நன்றி எஸ்எப்பா. ஹல்லேலூயா. என்னை மறந்து விடாத என்னை சேர்த்து கொண்ட கிருபைக்கு நன்றி. ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் எல்லாமே, நம்ம ஜெப அறையில், நான் எப்பவுமே சொல்லுவாங்க, ஜெப அறையில் விண்ணப்பங்கள் சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது? தேவைகளை சொல்லக்கூடாது. ஆண்டவரே, கார் வேணும், லோனு வேணும், வீடு வேணும், கோழி வேணும், காக்கா வேணும். அல்லேலூயா. உன் ஜெப அறையில் 2 சப்ஜெக்ட். ஆண்டவரே, வசனத்துக்கு ரெவலேஷன் தானோ ஆண்டவரே. அல்லேலூயா. நன்றி சொல்லணும் இயேசுக்காக. நம்ம ஜெப அறையில் ஜெபிக்கும் போது ஃபர்ஸ்ட் பிரசன்ஸ் இறங்கணும். தேவனுடைய ஒன்றுனா ஃபஸ்ட் நம்ம ஜெபிக்கும் போது இயேசு இறங்கணும். இயேசு இறங்காமல் போனால் பிசாசு இறங்கணும். இயேசு ஃபர்ஸ்ட் இறங்கணும். இயேசு வராமல் போனால் யார் இறங்கணும்? சொல்லுங்க. கும்பிடுறதுக்கு இல்லை. அல்லேலூயா. பிசாசு இறங்குனா அவனை அங்கே கட்டணும். உன் ஜெப அறையில் உன்னை ஆளுகை செய்ய பார்க்குற ஆவியை அங்கே கெட்டிட்டு ஊழிய செய்யணும். அதுதான் ஊழியம். ஜெப வீரர்கள் செய்கிற விஷயம் ரகசியம் அதுதான். கொடைக்கானல் உள்ள அவன் பிசாசன் அதிபதியை கெட்டதுக்கு தான் ஆண்டவன் நம்ம ஜெபாலையில கூட்டி கொண்டு போகிறது. அங்கே போய் கேட்டாலும், ஏ பொல்லாத ஆவியே, என்னுடைய தேசத்தில் நீ நடமாடக்கூடாது. அல்லேலூயா. தென்னாப்பிரிக்காவில் ஒரு ஊழியக்காரன் இருக்கு. ஃபேமிலியாக மீட்டிங் போவாங்க. கிராமம் இல்லை, அவர் ராஜ்யத்துக்கு மட்டும்தான் போவாங்க. ஆனால் அவங்க வித்தியாசம், கணவன் மனைவி சேர்ந்த போவாங்க. போய் இது போல் கொடைக்கானல், ஊட்டி, ஏன்னா ஆல்மோஸ்ட் நல்ல பிளேஸ் தான் பார்ப்பாங்க. பெரிய நல்ல ராஜ்யத்துக்குள்ளால போய், ஏதாவது ஒரு ராஜ்யத்தில் போய் அந்த தேசத்தில் ஒரு நல்ல ரூம் எடுத்து, ஒரு ரூமில் 2 ரூம் எடுப்பாங்க. எத்தனை ரூமு? கணவன் மனைவிக்கு எத்தனை ரூம் வேணும்? ஆனால் அவர் என்ஜாய் பண்ணதுக்கு இல்லை, 2 ரூம் எடுத்துட்டு இப்படி சொல்லுவாங்க, என்னுடைய ஒரு ரூம் நீ எடுத்துக்கா, மனைவி கிட்ட சொல்லுவாங்க, அடுத்த ரூம் எனக்கு வேணும். என்னுடைய ரூமில் என்னைக்கு கை அடிக்கிற சத்தம் கேட்குறதோ அன்னைக்கு நீ எனக்கு சேர்த்து சாப்பாடு சமைக்கணும். அல்லேலூயா. அது 1 நாள் ஆகலாம், 3 நாள் ஆகலாம், 3 வாரம் ஆகலாம், 6 மாதம் ஆகலாம், கண்டினியூ பண்ணுவது. அல்லேலூயா. என்னைக்கு அந்த ரூமுக்குள்ளால கையடிக்கிற சத்தம் கேட்குறதோ அன்னைக்கு அந்த சிஸ்டர் அவங்களுக்கு அந்த பாஸ்டருக்கு சேர்ந்து சமையல் ரெடி பண்ணுவார். அல்லேலூயா. அங்கே நடந்த விஷயம் சொல்கிறேன். அந்த ஹோட்டல் ரூமுக்குள்ளால வந்து இந்தியாவுக்குள்ளால வந்தான். இந்தியாவில் இருக்கிற தேசாதிபதியை அந்த ரூமில் கூப்பிடுவாங்க. அது கூட ஃபைட் பண்ணி அதை அங்கே கேட்டு அந்த ஊழியக்காரன். அல்லேலூயா. அவன் கெட்டி வின் பண்ணும்போது தான் அவரை கையடிப்பாங்க. ஹல்லேலூயா. மறுநாளைக்கு மனைவி கூட சும்மா சிட்டியில் போனால் போதும் சப்பான் எந்திரிக்க தொடங்கும். ஹல்லேலூயா. முடவர் நடக்க தொடங்கும், ஊமர் பேச தொடங்கும். காரணம், கெட்ட வேண்டியவனை கெட்டணும். ஃபர்ஸ்ட்ல நான் கொடைக்கானல் திருச்சபையை கட்டி சொல்லுகிறேன், கொடைக்கானலை ஆழ செய்கிற பிசாசே, உன்னுடைய ஜெபாலையில நீ கெட்டணும். இயேசுவின் நாமத்தில் உன் குடும்பத்தை, உன் சந்ததிக்காக ஃபோக்கஸ் பண்ணுகிற பிசாசன் பிசாசன் வல்லமையே அங்க கெட்டதுக்கு அப்புறம் ஊழியம் செய்யணும். அந்த ஊழியம் சக்சஸ் ஆகும். அல்லேலூயா. கல்ல சொன்ன போல ஒரு வித்தியாசமாகணும் நம்ம ஊழியம். அல்லேலூயா.
எல்லாரும் செய்கிறேன், எல்லாரும் ஜெபிக்கிறேன், போறேன் வரேன். நோ, நம்ம ஒரு வித்தியாசம். சொல்லுங்க, நான் ஒரு வித்தியாசம். ஹல்லேலூயா. என்னுடைய ஊழிய வித்தியாசம். இந்த கையை தூக்குங்க, நல்லா பாருங்க அந்த கையில ஏதாவது இருக்கான்னு. உள்ளங்கையில பாருங்க. பாஸ்டர் சொன்னாங்க ஏதோ வரைச்சி வச்சிருன்னு சொன்னாங்க. நல்லா பாருங்க. ஹல்லேலூயா. நல்லா பார்க்கணும், ஏதாவது இருக்கான்னு பாருங்க. ஏதாவது கோடு இருக்குன்னு. கொஞ்சம் கோடு இருக்கு, அது இருக்கு. ஹல்லேலூயா. சிலருக்கு கோடே காணும். ஹல்லேலூயா. நான் கோடு சொன்னதுக்கு இல்லை கூப்பிட்டது, அந்த கையை பார்த்து சொல்லணும், என்னுடைய கை சாதா கை கிடையாது. ஆயிரங்கள் அபிஷேகம் பண்ணதும் இந்த கையை ஆண்டவர் பிரோஜனப்படுத்துவார். ஆயிரங்களை ஞானஸ்தானம் கொடுக்கும்படியாக ஆண்டவர் என்னுடைய கரத்தை பிரோஜனப்படுத்துவார். 1000 பேர்கள் சுகமளிக்கும் வரம் கொடுக்கும்படியாக என்னுடைய கரத்தை தேவன் பிரோஜனப்படுத்துவார். ஆயிரங்கள் அபிஷேகம் பண்ணும்படியாக என்னுடைய வலங்கரத்தை தேவன் பிரோஜனப்படுத்துவார். ஓ பிரைஸ் காட். அல்லேலூயா. இந்த தம்ப்லைன் பெரிய சைன் தானே. இந்த தம்ப்லைன் இப்படி பண்ணுறது பேனா விட பெட்ரு தான் இந்த தம்பு. அல்லேலூயா. உங்க தம்புக்கு லைன்ஸ் இருக்கு, பாஸ்டுக்கு இருக்கு, எனக்கு இருக்கு, ஆனால் எல்லாம் வித்தியாசம். என்ன பாஸ்டர்? ஒருபோதும் இந்த தம்ப் லைன்ஸ் பிள்ளைகளுக்கு வராது, அவங்களுக்கு செப்பரேட் கோடு தான். அல்லேலூயா. ஐ மீன் நமக்கு ஒரு இந்த விரல்ல ஒரு லைன் இருக்கு, இந்த லைன் வேற யாருக்குமே. அல்லேலூயா. நான் சொல்லுகிறது, கணவனுக்குள்ள தம்ப்லைன் கிடையாது மனைவிக்கு. அல்லேலூயா. அந்த பாஸ்டுக்கு இருக்கிற தம்ப்லைனுக்கு ஒரு வித்தியாசம் உண்டு, வித்தியாசம் இருக்கு சிஸ்டருக்கு. அப்படியானா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஊழியம் வித்தியாசமாக இருக்கிறதா? உனக்கு செப்பரேட் ஊழியம் உண்டு. உனக்கு ஆரும் செய்யாத அளவில் ஒரு ஊழியம் உண்டு. ஆரும் நடக்காத நடப்பில் ஆண்டவரை நடத்த போகிற ஒரு பலமான கரம் கூட இருக்கு. யாருக்கு செய்ய முடியாத காரியம் உனக்கு செய்ய முடியும். அப்படி நம்பணும். என் இயேசு என்ன வித்தியாசமாக படைத்திருக்கிறது. ஆறு செய்யாதபடி வித்தியாசமாக என் தேவன் என்னை கண்ட கிருபைக்கு நன்றி இயேசப்பா. அல்லேலூயா. இது கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் மாற்ற வேண்டி இருக்கும், பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. பிரைஸ் காட். கர்த்தர் நம்மை சொல்லுங்க, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். நினைத்தால் என்ன நடக்கும்? ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. ஜெப அறையில் ஜெபிக்கிறவனை மைன்யூட்டாக ஜெபம் கூட ஆண்டவர் நல்லா கவனிப்பாங்க. அல்லேலூயா. நம்ம வீட்டிலிருந்து நம்ம ஜெப அறையிலிருந்து அல்ல நம்ம கிச்சனில் காய்கறி கட் பண்ணும்போது ஜெபிக்கிற ஜெபம் கூட ஆண்டவர் கண்டிப்பாக கேட்பாங்க. காரணம் அவர் நம்மை நினைத்த ஆண்டவர். ஹல்லேலூயா. நினைத்த ஆண்டவருக்கு நம்மளை வித்தியாசமாக பயன்படுத்த முடியும். ஒரு நாளைக்கு சில வருடங்களுக்கு முன்னாடி அமெரிக்காவில் பிளட் கேன்சருக்கு மருந்து இல்லாத ஒரு சூழ்நிலை. அந்த டைமில் ஒரு டாக்டர் இருந்தது, டாக்டர் மார்க். அந்த டாக்டர் மார்க் இந்த பிளட் கேன்சருக்காக மெடிசின் கண்டுபிடித்தது அந்த டைமில். அப்போ அது ஆயிரங்களுக்கு ஆறுதலாக இருந்தது அந்த மெடிசின். பட் அது கிராமங்களுக்குள்ள அணுகுன்னு அது போகலை. அப்போ ஒரு நாளைக்கு அந்த மெடிசின் அவர் கண்டுபிடித்ததுனால அமெரிக்கா அரசாங்கம் அவங்களை ஆதரவு பண்ணும்படியாக அவங்க எப்படி கேபிட்டல் அவங்க தலைநகரத்தை கூப்பிட்டாங்க. அப்போ இந்த டாக்டர் போகணும்னா 2 ஃப்ளைட் ஏறி போகணும். 2 ஃப்ளைட் ஏறி போகணும். தன்னுடைய இடத்திலிருந்து வேற ஒரு ஏர்போர்ட்டுக்கு போகணும். அங்கே இருந்து வேற ஒரு அங்கே இருந்து தான் நெக்ஸ்ட் ஃப்ளைட்டு. அப்போ தன்னுடைய இடத்திலிருந்து வேற ஏர்போர்ட்டு போய் இறங்கின உடனே இறக்க டோட்டலாக ஆப்போஸ் ஆயிட்டு ஃப்ளைட்டு போக முடியாத சூழ்நிலை. இந்த டாக்டருக்காக போக முடியாத சூழ்நிலை வந்தது. அந்த டாக்டர் சொன்னாங்க, நான் போக வேண்டிய இடத்துல டாக்ஸி பிடிச்சா டாக்ஸி எடுத்து போனால் எவ்வளோ போக முடியும்? அவங்க சொன்னாங்க, சார் மேக்ஸிமம் நல்லா ஸ்பீடில் போனால் 3 மணி நேரம் ஆகணும். ஸோ நோ ப்ராப்ளம். ஆனால் ஒரே கண்டிஷன், டாக்ஸி டிரைவர் யாருமே வராது, நீங்கள் தனியாக தான் போகணும். ஹல்லேலூயா. அவர் ஒரு தேவ ஊழியர் ஒன்றும் கிடையாது, விசுவாசியே இல்லை. அவர் டாக்டர் சொன்னாங்க, நோ ப்ராப்ளம். ஒரு டாக்ஸியை அவர் எடுத்துக்கிட்டு அப்படியே லொக்கேஷன் போட்டுக்கிட்டு போயிடுச்சு. ஆனால் இயற்கை எல்லாமே சூழ்நிலை எல்லாம் ஓப்போஸ் ஆகிட்டு எங்கேயோ வழி தவறி எங்கேயோ போய் அந்த கார் நின்னாச்சு. நல்ல மழை, காற்று, நல்ல பசி இருக்கு, முன்னாடி போக முடியாது. பெரிய ஒரு வனம் போல உள்ள ஒரு இடத்துல வந்து அவர் அப்படியே வண்டி ஆஃப் பண்ணி ஸ்டீரிங்கில் கையை வச்சு, ஐயோ இன்னைக்குள்ள நாள் என்ன நாள், என்னுடைய எல்லாமே
ரேஞ்சு கிடையாது, எல்லாமே தோல்வி அடைந்த ஒரு டைம் என்று சொல்லி அவர் இந்த கால் இருக்கும்போது பக்கத்தில் ஒரு சின்ன குடிசையில் ஒரு சின்ன மெழுகுதிரி வெட்டம். அவர் அங்கே போய் அந்த டோர் தட்டியாச்சு. இல்லை அவர் லேடி வந்து வாங்க சார்னு சொல்லி நல்ல தடுப்பனால ஒரு காஃபி கொடுத்து, நைட் ஆகிடுச்சு இரவு, காஃபி கொடுத்துட்டு உள்ளால அவங்க இப்படி கூப்பிடுறாங்க, சார் டாக்டர் தெரியாது சார், உள்ளே வாங்க, என்னுடைய ஜெப டைமு முடியுமா, நான் எங்கள் கூட வந்து ஜெபிக்கலாம். அந்த டாக்டர் சொன்னாங்க, சாரி நான் இது ஒன்று நம்பலை, இந்த விசுவாசம் எனக்கு பிடிக்காது, நான் நம்பலை. ஓகே, நான் இங்கே இருந்துக்கிறேன், நீங்கள் அவங்க ஜெபரையில் போய் ஜெபிங்க. அந்த லேடி போய் தன்னுடைய ஹாலில் இருந்து ஜெபிக்கிறேன். ஒரு 3 வயசு 2 வயசு உள்ள ஒரு குழந்தைய எடுத்து வச்சுக்கிட்டு தான் அந்த லேடி ஜெபிக்கிறது. அல்லேலூயா. சோத்திரம் சொல்லும் போதெல்லாம் அந்த டாக்டர் அசால்ட்டாக இருந்தானா, இவங்க ஜெபிக்க அந்த ஜெபம் அவங்க கவனிக்க தொடங்கினது. இந்த டாக்டர் அவன் ஜெபிக்கும் போது அந்த லேடி இப்படி சொல்லுகிற, ஆண்டவரே என்னுடைய குழந்தைக்கு பிளட் கேன்சர், ஆண்டவரே டாக்டர் மார்க்கை சந்திக்கும்படி சான்ஸ் எனக்கு இருக்கு, தாரும் ஆண்டவரே. அல்ல பாருங்க, ஏதோ வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு சிஸ்டர் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த சத்தத்தை கேட்டு கொண்டு வர வேண்டிய டாக்டரே வழியை டேன் பண்ணி அவன் அந்த இடத்துல கொண்டு வந்தாச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் முடிந்ததுக்கு அப்புறம் அந்த டாக்டர் கேட்டாங்க, ஆமாம் சிஸ்டர், டாக்டர் மார்க் அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இன்னும் குழந்தைக்கு என்ன பிரச்சனை? பிறந்ததுலேருந்து குழந்தைக்கு பிளட் கேன்சர், இன்னைக்கோ நாளைக்கோ செத்து போகும் என்று டாக்டர் சொல்கிறாங்க. ஆனால் நான் நம்புகிறேன், இங்கே அமெரிக்காவில் ஒரு பிரபலமான டாக்டர் இருக்கு, டாக்டர் மார்க், அவரை சந்திக்கும்படி அவர் வாசனை இயேசு திறப்பார். அல்லேலூயா. அந்த டாக்டர் சொன்னாங்க, கொஞ்சம் முன்னாடி வரை எனக்கு இயேசு நம்பிக்கை இல்லை, இப்போ நான் நம்புகிறேன், உண்மையுள்ள தேவன் இருக்கிறது. ஹல்லேலூயா, உண்மையுள்ள தேவன் இருக்கிறது. அந்த சிஸ்டர் கேட்டாங்க, என்ன அப்படி சொல்லதுக்கு ரீசன்? அந்த டாக்டர் சொன்னாங்க, அந்த டாக்டர் மார்க் நான் தலைநகரத்துக்கு போக வேண்டிய என்னுடைய வழியை திருப்பி உன்னுடைய குடிசையில கொண்டு வந்தது நீ நேசிக்கிற, நீ கூப்பிடுகிற இயேசு தான். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த குழந்தையின் மருத்துவ சிகிச்சைக்கு டோட்டல் எக்ஸ்பென்ஸ் அந்த டாக்டர் தான் நிறைவேற்றினது. அவர் சொன்னாங்க, ஒரு காசு எனக்கு வேண்டாம், உண்மையாக ஒரு இயேசுவை தந்ததுக்காக நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது மாதிரி அற்புதங்கள் எங்க நடக்கணும். ஹல்லேலூயா. உன் ஜெபிக்கிற விஷயங்கள் வெளியில அற்புதமாக மாறணும். ஆமென். வீட்டுக்குள்ள ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஆமென் பப்ளிக்காக ஆமென் பதில் வர வேணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் ரகசியமாக ஜெபிக்கும் போது என்னுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே மற்றவங்க முன்னாடி பதில் தர போகிற கிருபைக்கு நன்றி இயேசப்பா. ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பெரிய ஊர்ல ஒரு பெரிய மனிதனுக்கு வீட்டுக்குள்ளால ஏதோ ஒரு விருந்து நடக்கிறது. அந்த விருந்துக்கு நாம போகிறது. அல்லேலூயா. நல்லா சாப்பிடணும்னு. அல்லேலூயா. அந்த விருந்துல விசேஷமாக ஒன்று இருக்கு. கர்த்தர் ஆரையும் அபிஷேகம் பண்ணதுக்காக சமூவேலை கூட்டிக்கிட்டு போகிறது. அல்லேலூயா. பாருங்க, நல்லா கவனிக்கணும். அல்லேலூயா, பிரைஸ் காட். ஈசா என்ற ஒரு நபர் வீட்டுக்குள்ளாலே தேவன் ஒரு தீர்க்கதரிசியை அபிஷேகம் பண்ணி அனுப்புகிறது. அல்லேலூயா. அங்க போன உடனே அபிஷேகத்தின் தைலம் எல்லாம் எடுத்துட்டு தான் அவர் போகிறது. தம்பிங்க வாங்கப்பா, நீதான். அல்லேலூயா. எல்லாரும் என்ன கூப்பிடுவாங்க. இன்னைக்கு ஊழியர் வித்தியாசமா இருக்கட்டும். அல்லேலூயா. அங்க நில்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தீர்க்கதரிசி வந்து அல்லேலூயா ஈசா கிட்ட கேட்குறாங்க, உன் வீட்டில் இருக்கிற ஒரு நபரை ஆண்டவர் இன்னைக்கு அபிஷேகம் பண்ண போகிறது. அல்லேலூயா. உன் பிள்ளைகளை ஆரோ ஒரு ஆளை ஆண்டவர். அவர் சொன்னாங்க, இதுதான் என்னோட மூத்த பையன். யாரு? இராணுவத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் ரூபா சாலரி இருக்கு. எவ்வளோ இருக்கு? அல்லேலூயா. கர்த்தர் என்ன சொன்னது? அவனை நான் ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. அல்லேலூயா. அவனை ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. அல்லேலூயா. உலகம்
இங்கேயுள்ள பதவிகளை எதிர்பார்க்கும், பணத்தை எதிர்பார்க்கும். இயேசுக்கு இது ரெண்டுமே வேண்டாம். அல்லேலூயா. இயேசுக்கு இது ரெண்டுமே வேண்டாம். அல்லேலூயா. இவர் தான் என்னுடைய முதல் பையன், இவரை அபிஷேகம் பண்ண தீர்க்கதரிசி என்று சொல்லும் போது அபிஷேகம் பண்ணதுக்கு ரெடியாக இருக்குது. பட் ஆண்டவர் சொல்லுகிறது அவனை செலக்ட் பண்ணலை, அவனை ரிஜெக்ட் பண்ணி இருக்கு. அல்லேலூயா. அப்படிதானே? இல்லை, அந்த கதை உங்களுக்கு தெரியும், அதனால தான் அந்த டாப்பிக்கே எடுக்கலை. அல்லேலூயா. நான் அங்கிட்டு போனால் நான் தாவீதை சொல்லும்போது நீங்கள் கோலியாத்தை அப்பா வீட்டுக்கு போய் பெரிய பிரச்சனை பண்ணும். அல்லேலூயா. அங்கே போகவே போகலை. அல்லேலூயா. அவர் பேர் அபிநாதாப் தானே? ஃபஸ்ட்டு சொன்ன பேர் எலியாப். என்ன எலியாவை ஆண்டவர் ஈசாய் ஃபஸ்ட்டு அவன் முன்னாடி கொண்டு போயிருக்கிறது. அந்த எலியாவை தேவன் ரிஜெக்ட் பண்ணுகிறது. இவனை ரிஜெக்ட் பண்ணும்போது செகண்ட் நீங்கள் வாங்கப்பா, கார் நோட்டு வேணா தாங்க போய் வாங்க. ஓகே, நோட் ஒன்றும் வேண்டாப்பா, இங்கே நோட்டே இல்லை, நோட்டில் இங்கே வேணும் தம்பி, நீங்கள் இங்கே இல்லைப்பா, நான் எனக்கு வந்து கரெக்டாகும். இல்லை, ஓகே, இங்கே வாங்க, பக்கத்தில் இங்கே வாங்க. அல்லேலூயா. எலியாவை ரிஜெக்ட் பண்ண உடனே ஈசா அடுத்த நபரை கூப்பிட்டாங்க. தாவீதப்பா பேர் என்ன தமிழ்ல? ஈசாய். என்ன ஈசாய் ஆண்டவர்? ஈசாய் ரெண்டாவது பையனே. அல்லேலூயா. இவர் இராணுவத்தில், இவரும் அல்லேலூயா இராணுவத்தில். இவருக்கும் நல்ல சாலரி இருக்கு, இவருக்கும் நல்ல சாலரி இருக்கு. என்னுடைய 2 பிள்ளைகள் தான் என் குடும்பத்துக்கு அந்தஸ்தாக இருக்கிறது. பட் சமூவேல் பக்கத்தில் போகும்போது ஆண்டவர் சொல்லுகிறது, நான் அவனை ஏற்கனவே தள்ளி இருக்கு. ஏற்கனவே அந்த வார்த்தைக்கு ஒருவேளை சேர்த்த கொஞ்ச டைம் இருந்தது, சேர்த்து பிடிச்சிருந்தது டைம் இருந்தது. இப்போ அவரை என்ன பண்ணிருக்கு? ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. இல்லையா? இப்போ 2 பேரை ரிஜெக்ட் பண்ணியாச்சு. இனி தீர்க்கதரிசி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. 3வது அங்கே நீங்கள் வாங்க ஐயா, நீங்கள் தான் அவர் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, என்ன எப்போ கூப்பிடுவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் காட், ஹல்லேலூயா. தம்பி அங்கிட்டு மாதிரி பாருப்பா, இங்கே நீங்கள் இப்போ பின்னாடி இங்கே வாங்க, ஓகே, இங்கே வாங்க ஐயா, இங்கே வாங்க ஐயா. ஓகே ஓகே, எனக்கு பிடிச்சது. ஹல்லேலூயா. இவரும் எங்கே இருக்கு? இராணுவத்தில் தானே. இல்லை, இந்த 3 பிள்ளைங்க எங்கே இருக்கு? அல்லேலூயா. இந்த அப்பா இந்த 3 பிள்ளைகளை இந்த இராணுவ வீரர்களை பார்த்து அப்பாவுக்கு என்னைக்கு சந்தோஷம்தான், ஈசாவுக்கு என்னைக்கு சந்தோஷம். காரணம் 3 பேருக்கு நல்ல வேலை இருக்குது, அதுதான் பிரச்சனை. அதில் காசு இருந்தால் 100 பேர் நம்ம கூட இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. காசு இல்லாமல் இருந்தால் யாருமே வராது. அதுதாங்க ஐயா, ஒரு 100 ரூபா தாங்க பஸ் இருக்கா? 100 தான் வாங்கும், திரும்பி தராது சீக்கிரம். 100. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். என்னுடைய கேள்வி சிம்பிளாக கேட்குறேன், இதுக்கு எவ்வளோ சைபர் இருக்கு? ஒரு சைபர் கூட இருந்தா, இனி ஒரு சைபர் கூட இருந்தா, இனி ஒரு சைபர் கூட இருந்தா, ஓ ஹல்லேலூயா. சைபர் கூட கூட மதிப்பு கூடும். உண்மைதானே? சொல்லுங்களே, உண்மையா? உண்மை கிடையாது, அதுதான் பிரச்சனை. அல்லேலூயா. பக்கத்துல 1 இருக்கிறவ தான் மதிப்பு. we are 0. நம்ம பக்கத்துல இயேசு இருக்கிற ஒரே ஒரு காரணத்துல தான் எனக்கு உங்களுக்கு மதிப்பு இருக்கிறது. அல்லேலூயா. we are cyber. அல்லேலூயா. ஆனா பக்கத்துல ஏசப்பா இருக்கிற ஒரே ஒரு காரணத்தினாலதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம, இன்னைக்கு மற்றவங்க நம்மளை மதிக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, இங்கே உள்ள இதெல்லாமே சைபர். பக்கத்துல இயேசு இல்லை, அதான் பிரச்சனை. இயேசு 3 பேருக்கு என்ன வேலை இருக்கு, நல்ல வேலை இருக்கு. 3 பேருக்கும் தேவ கூட ஒரு உறவும் கிடையாது, ஒரு உறவும் கிடையாது. 4 தம்பி நீங்க வாங்கய்யா, லேப்டாப்பில் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இல்லைங்க ஐயா, இதெல்லாம் உனக்கு பனிஷ்மெண்ட் உங்களுக்கு என்ன? ஓகே சரி, இங்கே வாங்க. இல்லையா, 4வது மகனை கூப்பிட்டு ஈசா சொல்றாங்க, பாஸ்டர் இது என்னுடைய 4வது பையன், தீர்க்கதரிசியே 4வது பையன் வந்து தப்பக்கூடாது, சர்ச் பண்ணக்கூடாது. என்னுடைய சிந்தனை, ஐயோ பாஸ்டர் கள்ள தவிர உபதேசம் சொல்லக்கூடாது. 4வது பையனை கூப்பிட்டு சொல்றாங்க, என்னுடைய வீட்டில் ஒரு நல்ல டாக்டர், நல்ல டாக்டர், பெரிய ஹாஸ்பிட்டலில்
நல்ல சர்ஜனாக வேலை பார்க்கிறது. பட் ஆண்டவர் சொன்னது, ஐ ரிஜெக்டட் ஹிம். நான் அவனை 4 பேரை ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணியாச்சு. அல்லேலூயா. இனி யார் இருக்குப்பா? ஒரு ஆள் அழுக பாக்கி 1 2 3 இன்னொரு ஆள் கூட வேணும். இல்லை நில்லு வெளி நான் கூப்பிடுறப்பா 1 2 ஓகே சரிப்பா நீங்கள் வாங்க பையா. அல்லேலூயா. பிரைஸ் காட். அல்லேலூயா. தம்பி தூங்கியாச்சேனே, நோ ப்ராப்ளம். ஓகே அல்லேலூயா. பாருங்க, 5வது நபரை கூப்பிட்டு சொல்றாங்க, இவரை அபிஷேகம் பண்ணலாம், இவரை அபிஷேகம் பண்ணலாம். அல்லேலூயா. இவர் என் வீட்டில் என்ஜினியராக இருக்கிறது, நல்ல பிஇ முடிச்சு நல்ல வேலையில் நிற்கிறது. 5வது பையன். 3 பேர் ராணுவத்தில், 4வது யார் இருக்கு? டாக்டர் இருக்கு, 5வது யார் இருக்கு? ஒரு என்ஜினியர் இருக்கு. பிரைஸ் காட். அப்போ அந்த பாருங்க, எல்லா நல்ல கெப்பாசிட்டி உள்ள நல்ல திறமை உள்ள பிள்ளைங்க தான் ஈசா பிள்ளைகள். அல்லேலூயா. இந்த 5 பேரையும் கன்ஃபியூஸாக இருக்குப்பா. இப்படி இல்லைப்பா, அங்கிட்டு மாற, நீங்கள் இங்கிட்டு பார்க்கவே வேண்டாம், இங்கே பார்த்துட்டா உங்களுக்கு அங்கே நிற்கவே முடியாது. அதுதான் பிரச்சனை. அல்லேலூயா. ஓகேப்பா. அல்லேலூயா. 5வது பையனும் அவன் வேலை நல்ல திறமை உண்டு. பட் ஆண்டவர் செலக்ட் பண்ணலை. ஆண்டவர் செலக்ட் பண்ணல. ஒரு ஆள் பாப்பா, டேனியா. வேற யாரும் இல்லை? வேற யாரும் இல்லை? சரி வாங்க பையன், வாங்க வாங்க. அல்லேலூயா. 6வது ஒரு பையன் இருக்குண்ணே. 1 2 3 இல்லை, 6வது பையன் இருக்கு. அல்லேலூயா. இவரு பெரியவர். இவரு அவருக்கு சின்ன டியூட்டி ஒன்றும் கிடையாது. ஆகாயத்தில் ஃப்ளைட் ஓடுற நல்ல ஒரு பைலட். அவரு நல்ல ஒரு பைலட். அவனையும் கூப்பிட்டு சொன்னாங்க, தீர்க்கதரிசி இவனை அபிஷேகம் பண்ண, இவனை அபிஷேகம். ஒருவேளை ஆண்டவர் இவனை தான் செலக்ட் பண்ணி இருக்கலாம். அல்லேலூயா. இதெல்லாம் ஈசாவினுடைய சிந்தனை. அல்லேலூயா. ஈசாய் சொல்றாங்க, இவர் பைலட்டா இருக்கிறது, இவனை அபிஷேகம் பண்ணலாம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாங்க, ஐ ரிஜெக்டட், நான் அவரையும் ரிஜெக்ட் பண்ணி இருக்கு. அல்லேலூயா. இன்னி ஒரு ஆளை வேணும் ஆற வைக்கிறதுக்கு. அவர் இருந்தால் பிரச்சனை இல்லை. அவர் இப்போ வரக்கூடாது, வேற ஒரு ஆள் இருக்கணும். நீங்க வாங்கம்மா, வாங்க தங்கச்சி. ஓகே. அல்லேலூயா. சீக்கிரம் வாங்க. அல்லேலூயா. பிரைஸ் காட். அல்லேலூயா. எனக்கு பிடிச்சது. அல்லேலூயா. ஓகே. எக்ஸாம்பிள், ஒரு ஆண் குழந்தைன்னு நினச்சிக்காங்க, பிரச்சனை பாருங்க. இந்த தம்பியை முன்னாடி கொண்டு வந்து சொல்றாங்க, ஒரு நல்ல காலேஜ் ப்ரொஃபஸர் பாருங்க. 1 2 3 4 5 6 7 நபர்கள் இருக்கு. 7 திறமையுள்ள திறமைசாலிகளை முன்னாடி கொண்டு வந்து ஈசா சொல்றாங்க, இவங்க தான் என்னுடைய பெட்டர் தான். இவங்களை எல்லாமே கொண்டு வந்த உடனே சமூகல் சொல்றாங்க, தேவன் இவங்களை செலக்ட் பண்ணல, இனி ஏதோ உனக்கு பிள்ளைகள் ஏதாவது இருக்கா? அல்லேலூயா. பதில், ஒருவன் இருக்கு, அவன் காட்டிலே என்னுடைய ஆடுகளை மேய்த்துக்கிட்டு இருக்கிறது. பிரைஸ் காட். ஊழியக்காரர் சொல்றாங்க, அவன் வராம நான் பந்தியில உட்காராது. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு ஆளை செலக்ட் பண்ணா, ஆரெல்லாம் மறந்தாலோ தேவன் ஒரு நபரை நினைத்தால், தேவன் ஒரு நபரை நினைத்தால் ஒரு ஏற்ற காலத்துக்கு அப்புறம் அவனை கனம் பண்ணுகிற ஒரு தேவனை எனக்கு தெரியும். Oh, hallelujah. Praise God. வாங்கய்யா. Praise God. அவனை கூட்டிட்டு வா என்று சொன்ன உடனே அவனை கூப்பிடுறதுக்காக வீட்டில் இருந்த வேலைக்காரன் போறாங்க. வேலைக்காரன் போய் இந்த தம்பி கிட்ட கேட்கிறாங்க, உங்க அப்பா அவனை கூப்பிடுகிறது. என்ன சொன்ன? அவனுக்கு ஆச்சரியம். காரணம் அப்பா ஒருபோதும் கூப்பிடாது. திறமைசாலிகள் எல்லாம் அங்கே இருக்கு, நல்ல அண்ணமாருக்கு வீட்டில் இருக்கு. என்னையா கூப்பிட்டது? ஆமா, உன்னைதான் கூப்பிட்டு இருக்கிறது. ஆடு மேய்த்தவனுக்கு நல்ல லூயிஸ் பிலிப்புக்கு சட்டை கிடையாது. ஹலோ, புரியுதா? நல்ல பிராண்டட் சட்டை கிடையாது. அவன் சாதா ஆடு மேய்த்த நபர். அவர் வீட்டில் வந்து ஒருபோது இந்த பெரிய கூட்டத்துக்கு முன்னாடி அப்படி வரவே வராது. எதானே கரெக்டு? பின்னாடி வந்து அம்மா கிட்ட கேட்டாங்க, அம்மா என்னம்மா பெரிய கூட்டம் உள்ளால் இருக்கிறது, என்ன பிரச்சனை? அம்மா சொன்னாங்க, அப்பா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணி இருக்கு, உன்னை கூப்பிடணும் ஏன்னா அந்த ஊழியக்காரன் சொல்லி இருக்கு. அல்லேலூயா. அப்போ அவங்க முன்னாடி இந்த தாவீதான மனிதன் வருகிறது. அல்லேலூயா.
ஒரு ஃப்ளாஸ்கில் கொஞ்சம் தண்ணி தாங்கம்மா. குடிக்கிறதுக்கு இல்லை, நல்ல சுடு தண்ணி தரக்கூடாது, கொஞ்சம் சூடு இல்லாமல் தண்ணி தாங்க. சூடு இருக்கு, அதையும் சூடு இருக்கக்கூடாது, நல்ல சூடு இருக்கக்கூடாது. ஐயோ பெரிய பிரச்சனை ஆகும். அதுதான். ஹல்லேலூயா, பிரைஸ் காட், ஹல்லேலூயா. 7 பேர் நிற்கிறாங்க, 7 பேர் நிற்கிறாங்க. இவங்க முன்னாடி இந்த தம்பி வந்த உடனே இந்த தீர்க்கதரிசிக்கு ஒரு சந்தேகம். அல்லேலூயா. இந்த தீர்க்கதரிசி சொல்லுது, ஐயோ இவனா, இந்த சின்ன பையனையா? அல்லேலூயா. தீர்க்கதரிசி அப்படி சிந்திக்கும் போது அதுவரை அசையாத அந்த அபிஷேகத்தின் தைல குப்பி அசைய தொடங்கினது. தேவன் ஒருவனை செலக்ட் பண்ணினால், அவன் மனிதன் ரிஜெக்ட் பண்ணாலும் அபிஷேகம் அவன் செலக்ட் பண்ணும். இவன் தான் கரெக்டானவன். அல்லேலூயா. பாருங்க, அபிஷேகத்தின் குப்பி அசைய தொடங்கின உடனே ஆண்டவர் சொல்லுகிறது, ஏ சமுவேலே, இவனை தான் நான் தேர்ந்து கொண்டிருக்கிறது, இவனை நீ அபிஷேகம் பண்ணு. உலகத்துக்கு டாக்டர் தேவை, எனக்கு மேய்ப்பன் தேவை. உலகத்துக்கு என்ஜினியர் தேவை, எனக்கு நாடுகளை மேய்க்கிற நண்பன் தேவை. உலகத்துக்கு பைலட் வேணும், ராணுவத்தார் வேணும், பட் எனக்கு திறமை உள்ளவங்களை வேண்டாம், திறமை இல்லாதவங்களை எனக்கு வேணும். அதுதான் தேவ ஊழியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க முன்னாடி வச்சு கொஞ்சம் தண்ணி ஊத்துறேன். அல்லேலூயா. அவங்க முன்னாடி வச்சு நல்லா ஊத்து. ஓகே, அவங்க முன்னாடி வச்சு ஓகே. இப்ப என்ன பண்ணது? அப்ப தாவீது சொன்ன வார்த்தை தான், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறதா, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறது, அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஒருவேளை இவருக்கு சொல்லலாம், கர்த்தர் என்ன நினைத்திருக்குன்னு சொல்லலாம். அவர் சொல்லவே சொல்லல. அபிஷேகம் வந்தால் நான் சாகு, நம்மை தான், நான் இல்லை, நான் கிடையாது, நம்மை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறதா. ஹல்லேலூயா. போங்க, நீங்க போங்க, நீங்க மட்டும் நீங்க போய்க்க. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு வித்தியாசமான காரியம் சொல்லி ஜெபிக்க போறேன். இப்ப வீணது என்னது? அபிஷேகத்தின் தைல. எங்க வாழ்ந்துகிட்டு இருந்தது? வனாந்தரத்தில். அபிஷேகம் வந்தா உன்னுடைய லைஃப் ஆண்டவர் அந்த டைம்ல இருந்து சேஞ்ச் பண்ண தொடங்கும். ஹல்லேலூயா. ஒரு நபர் மேல் அபிஷேகம் வீணா, அந்த டைமில் இருந்து தேவன் அவனை வித்தியாசப்படுத்த தொடங்கும். ஹல்லேலூயா. இங்க விழுந்த அபிஷேகம் அங்க மட்டுமா இருக்கிறது? இங்க உள்ளால வந்து ஃபர்ஸ்ட்ல கண்ணுல வரும்போது அந்த கண்ணுல வீண் அபிஷேகத்துக்கு ஒரு மெசேஜ் சொல்ல முடியும். இன்னைக்கு வந்து தாவீதே, நீ அழுதுகிட்டு இருந்தது, இந்த அபிஷேகம் உன் அழப்பாணியை நிறுத்த போகிறதா. ஆறுக்குட்டிய தேவன் சொல்லுகிறது, காட்டில் கிடக்கிற தாவீதே, உன்னுடைய சகோதரர் முன்னாடி ஆண்டவரனை கொண்டு வந்தால், அந்த அபிஷேக தைலம் வீழ்ந்தால் உன் கண்ணீரின் நிலைமை மாறும். ஹல்லேலூயா. அந்த கண்ணுக்குள்ளால அபிஷேகம் வரும்போது இன்னைக்கு வர நடக்காத காரியங்கள், சொப்பனங்களை நீ காண முடியும், தரிசனங்களை பார்க்க முடியும். நான் சொல்லுகிறது, ஒருவன் மேல் தேவனுடைய அபிஷேகம் கண்ணில் வீணால் இந்த உலகத்தை அவர் பார்க்கவே பார்க்காது, தேவனை பார்த்துக்கிட்டு வாழும். நம்ம கண்ணில் என்ன வேணும்? சித்தி சீரியல் கதை ஓடக்கூடாது. என்ன வேணும்? அபிஷேகம். அல்லேலூயா. நீ கண்ணை மூடும் போது தேவ பிரசன்னம் இறங்கணும். நீ நடக்கும் போது தேவ மகிமை முன்னாடி போகிறது பார்க்கணும். அவன் நீ கண்ணை பார்க்கும் போது அவன் கட்டப்பட்ட நபர்கள் எங்கேயா இருந்தாலும் ஆண்டவரே அங்க போகும்படி என்னை ஆண்டவரே கொண்டு போகும். அல்லேலூயா. நம்ம பாடியில ஏற்றம் நல்ல ஃப்ரெண்ட்ஸுகள் இந்த 2 கண்ணுகள் தான். தெரியுமா? நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸ் யாரு? அல்லேலூயா. 2 பேர் ஒருபோல அழுவாங்க தானே. இந்த கண் அழுகும் போது இந்த அழாம இருக்குமா? சிரிச்சுக்கிட்டு இருக்குமா? இந்த கண் அழுதா, இந்த கண்ணை தூங்கினா, ஹல்லேலூயா, இந்த கண்ணை விழித்திருந்தா இதுவும் விழித்து இருக்கும். ஹல்லேலூயா. எனக்கு நல்லா புரிகிறது. பட் ஒரு பெரிய டிஸ்ட்னு சொன்னா, இவருக்கு ஒருபோது இவரை பார்க்க முடியாது. உண்மைதானே? இவருக்கும்
ஆனாலும் இதயத்துக்குள்ள நல்ல ஒரு கான்டாக்ட் இருக்கு. இது போலதான் ஆண்டவர் கூட. அல்லேலூயா. ஒரு நல்ல 2 கண்கள் போல ஏசப்பா நீங்களும் நானும் சேர்ந்து ஊழிய செய்கிற நிலைமையில ஆண்டவர் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை எனக்கு தாரும் ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த கண்கள் வீண் அபிஷேகம் அங்க நிக்கல, அது கிளமாற ஒழுகும் போது அந்த அபிஷேகம் சொல்ல முடியும். இன்னைக்கு வரை தனிமையில வனாந்தரத்தில் அழுத தாவீதே, இனி நீ அழ வேண்டாம், இனி நீ அழக்கூடாது. என்னுடைய அபிஷேகம் உண்மையில் விழுந்தால் உன் சகோதரர்கள் நடுவில் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை உயர்த்துவேன். அல்லேலூயா. நான் எப்பவும் சொல்லுவாங்க, கொடைக்கானல்ல அழுதுகிட்டு இருந்தவரை ஆண்டவர் கோயம்புத்தூர்ல கொண்டு கனம் பண்ணாது. சொல்லுங்களே அல்லேலூயா. கொடைக்கானல்ல நீ அழுதால் அங்கேயே தேவன் உன்னை கனப்படுத்தும், அங்கே உயர்த்துவார். அல்லேலூயா அல்லேலூயா. கொடைக்கானல்ல நீ ஆமென் எப்படியோ பழி கேட்ட அதே இடத்துல ஆண்டவர் அந்த இடத்துல ஆண்டவர் உயர்த்துவார். அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய திட்டம். பிரைஸ் காட். இந்த இரவு நான் சொல்லுகிறது, எங்க உடைக்கப்பட்டதோ அங்கே ஆண்டவர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. எங்க நம்ம தகர்ந்து போயதோ அங்க ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார். இந்த இரவு ஒரு உயர்ப்பின் இரவாக மாறட்டும். தேவன் உங்களை உயர்த்துகிற டைம் ஆகட்டும். ஹல்லேலூயா. இங்க இருந்து வந்த அந்த தகிலம் கிளமாற வந்த இந்த வாய்க்குள்ளால போகும்போது இதுவரை பாட்டு மட்டும் பாடினவனே, புதிய ஏற்பாடு சொல்லுகிறது அவனை தேவன் ஆவியினால நிரப்பினது, அந்நிய பாஷையினால் நிரப்பினது. நான் சொல்லுகிறது, அபிஷேகம் உனக்குள்ள வந்தால் நீ அவன் புது பாஷைகளை யூஸ் பண்ண தொடங்கு. அல்லேலூயா. என்னைக்கு இங்க அடுத்து 2 வார்த்தை இல்லை. அபிஷேகம் வந்தால் அவன் புதிய பாஷைகளை பேசணும். என்ன பேசணும்? புதிய பாஷைகளை பேசணும். அன்னைக்கு அவன் சர்ச்சுக்கு வந்த புதிய டைமுக்கு அடுத்து 2 வார்த்தை கட்டு வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. ஒவ்வொரு நாளும் புதிய வார்த்தைகளை பேசணும். அல்லேலூயா. நம்ம சொல்லுகிற அந்நிய பாஷைக்குள்ள காஸ்ட் மதிப்பு நமக்கு தெரியாது. ஆனால் பிசாசு சுத்தமா தெரியும். பிசாசுக்கு சுத்தமா தெரியும். அல்லேலூயா. நன்றா அறியாம தெரியும். ஒரு நாளைக்கு ஒரு ஊழியக்காரன், அவர் அன்னைக்கு கேத்தலிக் பிரீஸ்ட், இன்னைக்கு அவர் ஒரு பெந்தகோஸ்து சபையில் ஒரு நல்லொரு ஊழியக்காரன். அவர் இப்படி சொல்றாங்க, கோழிக்கோடு அந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்து கோட்டயத்துக்கு வரும்போது ஒரு முஸ்லீம் ஒரு உஸ்தாத் அவர் எங்க பக்கத்தில் இருக்கிறாங்க. 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு உங்களை பிடிக்கும். எங்களுக்கு இந்த உஸ்தாத் அவர்கிட்ட சொன்னாங்க, எனக்கு உங்களை பிடிக்கும். எங்களுக்கும் மந்திரவாதம் இருக்கு, உங்களுக்கு இருக்கு, அதுதான் பிரச்சனை. இல்லையா? உங்களுக்கு இருக்க எல்லா சிஸ்டம் எங்களுக்கு இருக்கு, பட் எங்களுக்கு பிடிக்காத ஒரு கூட்டம் இருக்கு, அது பெந்தகோஸ்துக்காக. அந்த ஃபாதர் கேட்டாங்க, என்ன அப்படி சொல்லதுக்கு ரீசன்? பதில், நாங்க என்ன கெட்டி விட்டாலும் அவங்க ஒரு வித்தியாசமாக லாங்குவேஜ் யூஸ் பண்ணும். அந்த லாங்குவேஜ் எங்கள கெட்டல உடையும். பிரைஸ் காட். புரியுதா? புரியுதா? நீ சொல்லுகிற சாண்டராபால ஹதராமான சொல்லும் போது அவன் முன்னாடி ஒண்ணுமே நடக்காம இருந்தாலும் இயற்கைக்குள்ள ஏதாவது நடந்துகிட்டு இருக்கிறது. நீ இன்னைக்கு அந்நிய பாஷை பேசும்போது வீட்டுல கண்ட்ரோல் பண்ண நினைக்கிற பிசாசன் கெட்டு வீடு விட்டு விலகும். தலைமுறையை டார்கெட் பண்ணுகிற பிசாசன் கெட்டு நீ அந்நிய பாஷை பேசும்போது உடையும். சோ இந்த இரவு நான் சொல்லுகிறேன், அந்நிய பாஷையில ஜெபிக்கணும். ஆண்டவரே, அதிகம் அந்நிய பாஷையில் ஜெபிக்கிற ஒரு அபிஷேகம் எனக்கு தாரும் ஆண்டவரே. மணிகணக்க சால்மாராபா சந்தராபாலா உடராபசே லேகஸ்வதாதனா ஆர்த்தி மகஸ்கராதனா ஆண்டவரே, மணிகணக்காக அந்நிய பாஷையில பேசுகிற அளவில் ஒரு அபிஷேகம் எனக்கு தாரும் ஆண்டவரே. அல்லேலூயா. நம்ம இங்க நிக்கிறது, நம்ம எங்க? தேவன் எங்க? உயரத்துல. இதுக்கு இடையில தான் ஆரம்பிக்கிறாங்க. அதுதானே கரெக்ட்? ஓகே. அப்போ ഞാൻ മലയാളത്തിൽ നിൽക്കുന്ന എൻ്റെ ചേച്ചിയുടെ മോനാണ് വന്നിരിക്കുന്നത്. പുരിയുതാ உங்களுக்கு? புரியுதா? അക്കാ മകൻ. ഓക്കെ. നാളെ രാവിലെ പ്രഭാത സമയത്ത്, கொஞ்சம் മലയാളം വ്യത്യാസം சொல்றேன். നാളെ പ്രഭാത സമയത്ത് ഇവിടെയുള്ള വിശുദ്ധന്മാരാരും കാണാതെ നീ എനിക്കൊരു 10,000 രൂപ തരണം. പിടികിട്ടിയോ? அதாவது புரிஞ்சுதா? அல்லேலூயா. தம்பி, நாளைக்கு இவங்க முன்னாடி எனக்கு ஒரு 10,000
கேஷ் நீங்கள் தர வேண்டும். என்ன புரியுறதுக்கு ரீசன்? இப்போ நான் தமிழில் தான் பேசுனது. அல்லேலூயா. நான் மலையாளத்தில் பேசும்போது எனக்கும் அவருக்கு மட்டும்தான் தெரியும். தமிழில் பேசும்போது தான் இவருக்கு தெரியும். அல்லேலூயா. உன்னுடைய ஓன் லாங்குவேஜில் பேசுனா தேவனுக்கும் கேட்க முடியும், பிசாசுக்கும் கேட்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. பட் அந்நிய பாஷையில் பேசுனா உன் தேவைகள் அவருக்கு மட்டும்தான் தெரியும், இடையில நிற்கிற நபருக்கு தெரியவே தெரியாது. ஸோ மேக்சிமம் அந்நிய பாஷையில் உன் ஜெப விண்ணப்ப ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே நான் இந்த விஷயத்துக்காக செபிக்கிறேன். ஷாலாபா ஹசட்டராபா லிமி ஹசட்டராதனா. நீங்க பேசும்போது அந்த அந்நிய பாஷையை தெரிகிற தேவனுக்கு தெரியும், என்னுடைய பரிசுத்தவான், என்னுடைய குமாரன், என்னுடைய குமாரி இந்த தேவைகளுக்காக செபித்து கொண்டிருக்கிறதோ அந்த தேவைகளை நான் கொடுக்க விரும்புகிறதோ. ஓ, இடையில் இருக்கிற பிசாசுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பைபிள் எல்லாம் படிக்கும் போது சில டைம் எனக்கு இந்த தூதர்களை பார்த்து சில டைம் கெப்ரியல் மேலே எனக்கு பெரிய கோபம் வரும். கெப்ரியல் மேலே பெரிய கோபம் பாசம், உண்மை சொல்கிறேன். அல்லேலூயா. சக்கரியா முன்னாடி அவர் என்ன சொன்னாங்க? உன்னுடைய மனைவி எலிசபெத்து கன்சீவ் ஆகியிருக்கிறது, ஒரு சீக்கிரமாக ஒரு குழந்தைய. இது கேட்ட உடனே இவருக்கு டவுட் வந்தாச்சு. யாருக்கு? எனக்கு டவுட் வந்ததுனால நான் வாயை கட்டுறேன். வாயை. இந்த தூதம் எங்கே போயிருக்கு? மறுபடி மரியாள் கிட்ட போய் அங்கே போய் என்ன சொன்னாங்க? அல்லேலூயா. அங்கே போய் நீ ஒரு குழந்தைய பெற்றெடுப்பாருன்னு சொன்ன உடனே அவங்களும் சந்தேகம் தான் சொன்னது. ஐயோ எப்படி முடியும்? எப்படி முடியறதுக்கு சான்ஸ் கிடையாது. அல்லேலூயா. அவங்களும் சந்தேகம் தான் சொன்னது. அவங்க வாய் கட்டியாச்சா? நமக்கு ஒரு ரூலு, அவங்களுக்கு ஒரு ரூலு. அல்லேலூயா. ஆண்களுக்கு ஒரு ரூலு அன்னைக்கே இருந்தது. அல்லேலூயா. அன்னைக்கே இருந்தது. நான் கேட்டேன், கெப்ரியலே நீங்க நிக்கணும், நீங்க ஓடக்கூடாது. என்ன பாச? அல்ல, சக்கரியா வாய் நீங்க கட்டியது, அவன் என்னத்துக்கு மரியாள் வாய் நீங்க கட்டாம போனது? அவங்களுக்கு சந்தேகம் இருக்கு, இவங்களுக்கு சந்தேகம் இருக்கு. அப்ப அவரு சிரிச்சுக்கிட்டு சொல்றாங்க, பாஸ்டர் உண்மையாக அவங்க வாயை கெட்டதுக்கு தான் போனது, ஆனா அவங்க வயிற்றுக்குள்ளால ஒருவன் இருக்கு, அவனுக்குள்ளால திருவுகோல் இருக்கு. நான் எவ்வளவு கெட்டினாலும் அவருக்கு அதை துறக்க முடியும். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறது, உள்ளால கிறிஸ்து இருந்தால் யாருக்கு உன்னை கெட்டவே முடியாது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுக்கலாமா? அகத்து இயேசு இருந்தால், அந்த திருவுகோல் உள்ளவன் இருந்தால், ஒரு கொடைக்கிறால் பிசாசுக்கு உன்னை தொட முடியாது. ஒரு மந்திரவாதிக்கும் செய்வனக்காரனுக்கும் பில்லி சூனியக்காரனுக்கும் உன்னை அடக்க முடியாது. பிகாஸ் உள்ளால இயேசு இருக்கிறதா. நல்ல நல்ல ஆராதிக்கணும். உள்ளால திருவுகோல் உள்ளவன் இருக்கிறது. உனக்குள்ளாலே உலகத்தை ஜெயிக்கிற நபர் இருக்கிறதா? அகத்து இயேசு இருக்கனால யாருக்கும் அடக்க தூதனுக்கே முடியல. தூதனுக்கே முடியாம இருந்தால் மந்திரவாதிக்கு முடியவே முடியாது. அல்லேலூயா. அகத்து இயேசு இருக்கிறவனை கெட்டதுக்கு அழிக்கிறதுக்கு ஒரு மந்திரவாதிக்கு முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஐயோ, ஒரு குரூப்பே எங்க பெரிய பிரச்சனை பண்ணுறேன். அல்லேலூயா. பாருங்க, இங்க வந்தவன் அவன் இந்த அபிஷேகம் வந்த உடனே இன்னைக்கு வரை பாட்டு பாடினவர் அந்நிய பாஷை பேச தொடங்குறது. அல்லேலூயா. அங்கே இருந்தும் ஆமென். பாருங்க, கண்ணுக்குள்ளால ஒழுக்கின அந்த அபிஷேகத்தை ஒருவேளை இந்த தம்பி அந்த தாவீது ஆமென் அந்த அபிஷேகத்தை இப்படி ஜஸ்ட் ஒன்று அவன் தொடச்சிருக்கலாம். அல்லேலூயா. அந்த அபிஷேகம் இப்போ எங்கே இருக்கு சொல்லுங்க? கையில் இருக்கு. சொல்லுங்க, கையில் இருக்கு. இந்த கையிலிருந்து இந்த அபிஷேகம் உள்ள கையினால ஒரு கல் எடுத்தா போதும். ஒத்திரி கல்லே வேண்டாம், ஒரே ஒரு கல்லு மேலேயும் இந்த அபிஷேகம் வெளிப்பிடும். பிரைஸ் காட். கோலியாத்தை முறியடிக்கிறதுக்கு 5 கல்லு தேவையில்லைப்பா. அபிஷேகம் உள்ளவன் ஒரு திங்ஸ் எடுத்தா போதும், அந்த திங்ஸுக்குள்ளாலே அபிஷேகம் வெளிப்படும். ஹல்லேலூயா. நீ ஒரு திங்ஸ் எடுக்கும் போது அந்த திங்ஸ் மேல் அபிஷேகம் வந்தால் அந்த திங்ஸ் மற்ற காரியங்கள் செய்யும்.
அல்லேலூயா. தாவீது பையில எத்தனை கல் இருந்தது? எத்தனை கல் அவர் யூஸ் பண்ணது? பாக்கி உள்ள கல்லுக்கு என்ன செய்திருக்கலாம்? நல்லா தூங்கி இருக்கல பையில இருந்து. நான் நினைக்கிறேன் அந்த கல் ஆறாவது ஒரு கல் நினைச்சிருக்கு. அவன் போகாண்டான், நான் தான் போனா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அல்லேலூயா. அவர் அப்படி நினைக்கல. என்னுடைய திங்ஸ் சொல்றேன். ஒரு நபரை ஒரு கல்ல இந்த தாவீது எடுத்த உடனே மற்ற கல்லுங்க என்னோட சிந்தனை இந்த பையிலிருந்து ஜெபிக்க தொடங்கும். ஆண்டவரே, எங்க கூட்டத்தில் ஒருவர் எந்திரிச்சிருக்கிற ஆண்டவரே, வெற்றி கொடுக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பின்னாடி ஒரு ஜெபம் சர்ச்சுக்குள்ள இருந்தா ஊழியக்காரன் தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கும். உன் கூட்டத்தில் ஒரு நபர் எந்திரிக்கும் போது பொறாமை இல்லாம ஆண்டவரே அவரை பயன்படுத்து, அவரை யூஸ் பண்ணும் என்று சொன்னால் உன்னிட ஜெபத்தை கேட்டு தேவன் அவங்களை வல்லமையாக போதனைப்படுத்த தொடங்கும். ஹல்லேலூயா. அந்த 4 கல்லு இருந்த ஜெபத்தின் ரிசல்ட் தான் போன கல்லு ரிசல்ட் வின் பண்ண முடிந்தது. ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், அபிஷேகம் பெற்ற ஒருவன் கையில நீ வந்தா கண்டிப்பாக உன் முகாந்திரமாக தேவன் பெரிய காரியங்கள் செய்வார். ஹல்லேலூயா. நீ பாருங்க, அந்த அபிஷேகம் கிளமாற வந்து காலை விழும்போது அந்த காலில் அந்த அபிஷேகம் விழுந்த உடனே அந்த அபிஷேகம் சொல்லுகிறது, தம்பி தாவீதே, இனி நீ திரும்பி வனாந்தரத்துக்கு போக வேண்டாம். இந்த அபிஷேகம் கால் வந்தது அரமனைக்குள்ள போகிறதுக்காக தான், பின்னாடி போகிறதுக்கு இல்லை. அபிஷேகம் வந்த அபிஷேகம் முன்னாடி கொண்டு போகும். எனக்கு நல்லா தெரியும், ஒரு நபர் அழுதுகிட்டு இருக்கும் போது அவனுக்குள்ள அபிஷேகம் வந்தா அவன் பழைய சூழ்நிலைக்கு போகவே போகாது, பழைய வனாந்தரத்துக்கு போகவே போகாது. அவனை தேவன் அரசாங்கத்துக்கு அரமனைக்குள்ளால கொண்டு போகும். ஹல்லேலூயா. சவுலே ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணி தாவீதே தேவனுடைய செலக்ட் பண்ண ரீசன் அடையாளம் தான், சைன் தான் இந்த அபிஷேகம். அல்லேலூயா. அபிஷேகம் உள்ளவன் சொல்லணும், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. போங்கப்பா. அல்லேலூயா. இந்த அபிஷேகம் ஒரு நபர் மேல் வரும்போது பழைய ஏற்பாடுல அவன் ஒரு குறிப்பிட்ட டைம் மேல அபிஷேகம் வரும் போகும். அல்லேலூயா. அவன் ஸ்திரமா நிற்கவே நிற்காது. வந்து போன அந்த அபிஷேகம் உள்ளவங்களை ஆண்டவர் அந்த காலத்துல பயன்படுத்தினா ஸ்திரமாக அபிஷேகம் தந்த நம்மளை தேவன் அதிகமாக போதனைப்படுத்தும். அல்லேலூயா. இன்னைக்கு கேட்க வேண்டிய ஒரே ஒரு காரணம், ஆண்டவரே அபிஷேகம் எனக்கு தாரணும், பரிசுத்தாவியை தாரும் ஆண்டவரே, தேவனுக்காக வல்லமையாய் நிற்கும்படி கிருபை தாரும் ஆண்டவரே. பெங்களூர் பகுதியில் ஒரு நல்ல சர்ச்சில் நல்ல மீட்டிங் நடக்கிறது. 3 நாளைக்கு எனக்கு கூப்பிட்டு செய்தி. 1ஆம் நாள் 2ஆம் நாள் முடிஞ்சாச்சு. 3ஆவது நாள் மத்தியானம், ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் எல்லாரும் மீட்டிங் முடிஞ்சு ஜெபிக்கிறதுக்காக லைனாக நிற்கிறாங்க. அல்லேலூயா. எல்லாரும் சொல்கிறாங்க, ஆண்ட பாஸ்டர் ஜெபிக்கணும், எனக்கு டாக்டர் ஆகணும், டீச்சர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், அதாகணும் இதாகணும், எல்லாம் ஜெபித்துக்கிட்டு இருந்தோம். கடைசி ஒரு தங்கச்சி முன்னாடி வந்தாங்க. நான் கேட்டேன், தங்கச்சி உனக்கு என்ன விஷயத்துக்காக ஜெபிக்கணும்? அந்த தங்கச்சி சொல்கிறாங்க, பாஸ்டர் எனக்காக ஜெபிக்கணும். என்ன ஜெபம்? பாஸ்டர் நான் கேரளாவில் இடுக்கி பகுதியில் இருக்கிற ஒரு கிராமத்து பேர் சொன்னாங்க. ஓகே, நீ என்னத்துக்காக எங்கள் முன்னாடி வந்து நிற்கிறது? ஜெப விண்ணப்பத்தை சொல்லு. அவன் சொல்கிறாங்க, பாஸ்டர் எனக்கு டாக்டர் பெருசு வேண்டாம், டாக்டர் இல்லை பாஸ்டர், என்னோட ஜெப குறிப்பு என்ஜினியர் இல்லை பாஸ்டர், நான் பெங்களூர் பகுதியில் நிற்கிறேன், வந்து 2 மாதம் தான் ஆயிருக்கு பாஸ்டர், பாவத்தை ஜெயிக்கிற அபிஷேகம் எனக்கு வேணும் பாஸ்டர். அல்லேலூயா. அந்த தங்கச்சி சொல்லுகிறது, எனக்கு இங்கே உள்ள ஆசீர்வாதங்களை விட பாவத்தை வின் பண்ணுங்கிற ஒரு அபிஷேகம் எனக்கு வேணும். கொடைக்கானல் பகுதியில் விசுவாசிகள் கிட்ட சொல்லுகிறது, பாவத்தை ஓவர் கம் பண்ணுகிற ஒரு அபிஷேகம் நமக்கு தேவையா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு அப்படி அபிஷேகம் வேணும். முன்னாடி வருகிற பாவத்தை விலகி ஓடுகிற ஒரு அபிஷேகம் எனக்கு வேணும் ஆண்டவரே. அந்த பாவத்துக்குள்ள சேராதபடி விலகி ஓடுகிற அபிஷேகம் எனக்கு தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். பிசாசு இப்ப எங்க இருக்கிறது சொல்ல முடியுமா? பிசாசு இப்ப எங்க இருக்கிறது தெரியுமா? அவங்கள பார்க்காத, அவங்களுக்கு இல்லை. எங்கய்யா? வானமண்டலத்தில். கொஞ்சம் கூட நெருங்கி வாங்க. எங்க இருக்கோமா? நமக்குள்ளையா? சொல்லுங்களே.
கிட்டே இருக்கு, இது சர்ச்சு தானே, வர்றதுக்கு சான்ஸ் கம்மி. வெளியில் இருக்குன்னு அல்லேலூயா. அவன் வெளியில் இருக்கும்போது அவனுக்கு தெரியும், நீ மிஞ்சி போனால் 3 மணி நேரம் தானே இங்கே இருக்கும், அதுக்கப்புறம் அங்கே வரும். அல்லேலூயா. நான் சொல்லுகிறது, இப்போ நம்மளை தேவன் கவனிக்காது, பிசாசும் கவனிக்காது. நீ தனிமையில் இருக்கும்போது தான் உன்னுடைய அபிஷேகம் வெளிப்பேண்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நான் உங்க முன்னாடி கொண்டு வந்து டிவி ஓன் பண்ணி ஒரு 100 சீரியல் காண சொன்னாலும் நீங்க சோத்திரம் சோத்திரம் கண்ணை மூடிக்கிட்டு சோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. என்னுடைய கேள்வி, இந்த மீட்டிங் எல்லாம் முடிஞ்சு திங்கக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை விடு. அல்லேலூயா. பரிசுத்த ஆராதனை இருக்குது, அது விடு. திங்கக்கிழமை எல்லாரும் வீட்டில் இல்லாத டைமில் அபிஷேகம் பெற்றவங்க டிவி நியூஸ் சேனல் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நியூஸ் சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நியூஸ் சேனலில் விளம்பரம் வரும். என்ன விளம்பரம் வரும்போது நம்ம சேனல் மாற்றுவோம். அங்கிட்ட மாற போகக்கூடாது. அல்லேலூயா. அங்க போகக்கூடாது. பிகாஸ் தனிமையில் இருக்கும்போது தான் தேவன் கூட நெருங்கின உறவு வேணும். அல்லேலூயா. இங்க ஜெபிக்காம இருந்தாலும் பிரச்சனை இல்லை, தவறு நினைக்கூடாது. இங்க ஜெபிக்கிற விட அதிகமாக தனிமையில் இருக்கும்போது ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் தனிப்பட்ட வாழ்க்கை ஏசப்பா உமக்கு சித்தமான வாழ்க்கையாகணும். அல்லேலூயா. அபிஷேகம் கீப் பண்ணுகிற நபர்களுக்கு சைன் சொல்றேன். அபிஷேகம் உள்ள நபர்கள் தன்னுடைய ஃபோன் லாக் பண்ணவே பண்ணாது. சோத்திரம் சொல்லுங்க. ஐயோ, நீ லாக் பண்ணாலும் கணவனுக்கு தெரிஞ்ச லோக்கு தான் பண்ண முடியும், பண்ணுகிறது. ஹல்லேலூயா. கணவனும் அப்படிதான். ஹல்லேலூயா. அந்த லோக் மனைவிக்கு சொல்லி கொடுக்கணும். அதுதான் உண்மையாக அபிஷேகம் உள்ளவன். இல்லை, எனக்கு தெரியும், மேடையில் அண்ணல் இறக்கிற ஊழியக்காரன் தெரியும், மனைவிக்கு இன்னைக்கு கூட அந்த பாஸ்வேர்டு தெரியாது. அழுதுகிட்ட என்கிட்ட சொல்லியிருக்கு, பாஸ்டர் அவருக்கு பாஸ்வேர்டு எனக்கு தெரியாது பாஸ்டர். என்னப்பா, அவன் 10 அல்ல 20 வருடம் கூட வாழ்கிற மனைவிக்கு பாஸ்வேர்டு தெரியாம இருக்கிற ரீசன் என்ன? அவன் மனைவிக்கு அந்த பாஸ்வேர்டு சொல்லி கொடுக்காம என்ன ஊழியம்? ஹல்லேலூயா. மற்றவங்களுக்காக ஊழியம் செய்யக்கூடாது. ஃபர்ஸ்ட்ல டெஸ்டிமனி வீட்டுக்குள்ளால வேணும். ஹல்லேலூயா. அபிஷேகம் உள்ளவனுக்கு டெஸ்டிமனி எங்க வேணும்? வீட்டுக்குள்ளால வேணும். ஹல்லேலூயா. யோபு உங்களுக்கு தெரியுமா? யோபு தெரியுமா? ஹல்லேலூயா. நல்ல பையனே, நல்ல நபர், எனக்கு நல்ல பிடிச்சவர். ஹல்லேலூயா. என்னுடைய கேள்வி, நம்மளை பற்றி ஃபர்ஸ்ட் 6 டெஸ்டிமனி சொல்லணும். ஆறுமா? ஹல்லேலூயா. இது தாரா வீட்டார். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். யோபை பாருங்க. யோபு கிட்ட மனைவி ஒரு வார்த்தை சொல்லுகிறது, இன்னி உன் பக்தியே உறுதியாக இருக்கிறது, அதனால உன் உத்தமத்தில், அதனால என்ன பண்ணணும்? உன் உத்தமத்தை விட்டு. ஹல்லேலூயா. ஆரம்பத்தில் இப்படி சொல்ல, திருமணத்தை ஆரம்பத்தில் இப்படி சொல்லவே சொல்ல. அன்னைக்கு ஒரே பிளேட்டில் தான் 2 பேரும் சாப்பிடும், ஒரே பிளேட்டில் தான். போக போக 2 பேருக்கு 2 தட்டாச்சு. அல்லேலூயா. ஒரே பஸ்ஸில் தான் பக்கத்தில் சீட்டில் தான் உட்காருவாங்க. சீட்டு கிடைக்கலாம், அடுத்த வண்டிக்கு தான் போவாங்க. இப்போ அப்படி இல்லை, நீ முன்னாடி போ, நான் இங்கில கேரளா கதை. அல்லேலூயா. கொஞ்சம் லேட்டஸ்ட் ஆச்சு, நீ அந்த பஸ்ஸுக்கு போ, நான் இந்த பஸ்ஸுக்கு வரேன். அல்லேலூயா. யோபு மனைவிக்கு ஏகப்பட்ட குற்றங்கள் இருக்கு. அதெல்லாம் நான் சொல்லலை. நான் ஒரே ஒரு காரியம் சொல்லுகிறது, இன்னமும் உத்தமத்தில் நீ உறுதியாக இருக்கிறது மீன்ஸ் என்னுடைய கணவன் உத்தமன் என்று அவர் தான் நிரூபிக்கிறதா. அல்லேலூயா. கணவனை பற்றி மனைவி டெஸ்டிமனி சொல்லணும், மனைவியை பற்றி கணவன் சொல்லணும், கணவனையும் மனைவியை பற்றி பிள்ளைகள் சொல்லணும். அந்த டெஸ்டிமனி தான் வால்யூபிள் டெஸ்டிமனி. அல்லேலூயா. ஐயா இங்கே இருந்து நல்லா வர்ஷிப் பண்ணாலும் அல்லேலூயா இவங்க தான் சொல்லணும். ஆமாம், நேற்றுக்கு எக்ஸாம்பிள், நேற்றுக்கு என்ன முதுகலை இடிச்சுட்டு இங்கே வந்து அழகான கண்கள் உன்னை, நீங்கள் எல்லாமே அழுதுகிட்டு ஒரு வருஷம் வர்ஷிப் பண்ணும், ஆனால் அவங்களுக்கு அழுக வராது. ஆமாம், நேற்றுக்கு நான் அழுது, அதனால் எனக்கு இன்னைக்கு அழுக வராது. அல்லேலூயா. ஃபார் எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்லுகிறது, நம்ம வீட்டுக்குள்ளாலே டெஸ்டிமனி உண்டாகணும், அபிஷேகம் நம்ம வீட்டுக்குள்ளாலே வரணும். அல்லேலூயா.
8 மணிக்கு கணவனும் மனைவியோ நைட்டு ஜெபத்துக்காக பாய போட்டா நான் சொல்லுகிறது, நாளைக்கு உன் தலைமுறை 7:50 ஜெபிக்கிறது பாய போடும். ஹல்லேலூயா. நம்ம 9 மணிக்கு பாய போடாம இருந்தா உன்னுடைய தலைமுறை 12 மணி ஆனாலும் மொபைலை விட்டு விலகவே விலகாது. சோ வீட்டுக்குள்ளால அபிஷேகம் வெளிப்படட்டும். அதுக்கப்புறம் போதும் சர்ச்சில் ஆமென். ஃபர்ஸ்ட் உன் வீடு, உன் தலைமுறை, உன் வீட்டு கூட்டம், உன் வீட்டு ஜெபம், அதுக்கு முக்கியத்துவம் கொடு. அதுக்கப்புறம் தான் சர்ச். இங்க வந்து நல்லா வர்ஷிப் பண்ணா, வீட்டுல வர்ஷிப் இல்லாம இருந்தா பிசாசு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் தானே இங்க ஏதாவது பண்ணிட்டு வா. நான் சொல்லுகிறது 2025 உன் வீட்டிலிருந்து பிசாசை விரட்டணும். ஹல்லேலூயா. கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் கரம் கோர்க்கணும், ஜெபிக்கணும். ஆண்டவரே எங்க வீட்டுக்குள்ளால அபிஷேகம் இறங்கணும், என் தலைமுறை மேல் அபிஷேகம் இறங்கணும், என் கணவன் மேல், என் மனைவியின் மேல், என் குழந்தைகள் மேல் ஆண்டவரே வல்லமை இறங்கணும். எங்க வீடு அபிஷேகத்தின் வீடாக மாறணும். கர்த்தர் நம்ம நினைக்கும் போது வீட்டுக்குள்ளால வித்தியாசம் வரணும். அல்லேலூயா. அவன் வாழ்க்கையில வித்தியாசம் வரணும். உன் பேச்சு வித்தியாசமா இருக்கணும், உன் பார்வை வித்தியாசமா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இரவு ஒரு வித்தியாசமான இரவாகட்டும். பிரைஸ் காட். அபிஷேகத்தை சுமக்குகிற நபர்கள் கிட்ட சொல்லுகிறது, அபிஷேகம் அசால்ட்டாக எண்ணக்கூடாது. தேவன் தந்த பெரிய ஈவு. பிரைஸ் காட். அதை சுமந்துகிட்ட போகிறதுக்கு நமக்கு தகுதியே இல்லை. பட் ஆண்டவர் சொல்லுகிறது, தகுதி இல்லாமல் இருக்கிற ஒன்றை தகுதியாக்குற சுத்த கிருபை. அந்த கிருபையில நடக்கும் போது அபிஷேகத்தை அசால்ட்டாக எண்ணக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை சொல்லுங்க நினைத்திருக்கிறது. கர்த்தர் நம்மை, இயேசு நம்மை நினைத்திருக்கிறது. இயேசு சிலுவையில் கிடக்கும் போது 2 திருடர்கள் இருந்தது. 2 திருடர்கள். ஒரு ஆள் வலது பக்கத்தில், இல்லையா, ஒரு திருடன் சொல்றாங்க, இயேசுவே நீ உன்னையும் காப்பாத்தி எங்களை. மற்றவர் என்ன சொன்னாங்க? வேறொரு என்ன சொன்னாங்க? ஆண்டவரே நீ உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னையும் நினைத்தருளும். சிலுவையில கிடக்கும்போது அவனுக்கு தெரியும், உனக்கு ஒரு ராஜ்யம் உண்டு ஆண்டவரே, நீ ராஜா என்று எனக்கு தெரிகிற ஆண்டவரே, நீங்க திரும்பி வரும்போது என்னையும் கூட நினைக்கணும் ஆண்டவரே. ஆண்டவர் என்ன சொன்னாங்க? இன்னைக்கு ஹல்லேலூயா, பிரைஸ் காட். திருடனாக இருந்தால் அப்படி திருடணும் பாஸ்டர். அல்லேலூயா. இந்த உலகத்தில் வாழ்ந்த போதெல்லாம் அவன் ஏகப்பட்ட திங்ஸ் திருடி இருக்கலாம் பாஸ்டர், உண்மை தானே? ஆனால் கடைசியிலே 2 நிமிடத்துக்குள்ள பரலோகம் திருடியாச்சு. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு ஆளை நினைத்தா நிந்தனை எடுத்து போடும், வேதனைகளை எடுத்து போடும், பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும். பிகாஸ் ஆண்டவர் ஒருவேளை செலக்ட் பண்ணட்டும். ஆமென். இந்த இரவு நான் சொல்லுகிறேன், தேவன் உங்களை நினைக்கிற இரவாகட்டும். அல்லேலூயா. இன்னைக்கு மீட்டிங் இருக்கு, நாளைக்கு மீட்டிங் இருக்கு, அதுக்கு மட்டும் இல்லை. தேவன் உங்களை கூப்பிட்டு இருக்கிறது. மீட்டிங் இல்லாமல் இருக்கும்போது அனலாக நிற்கணும். ஆண்டவரே அந்த அபிஷேகத்தில் ஒத்தும் குறைவுபடாமல் அனலாக நிற்கிற அபிஷேகம் எனக்கு தாரும் ஆண்டவரே. கொடைக்கானல் இந்தியாவை அசைக்கிற அளவில் ஒரு அக்கினி என்ன ஊற்றும் ஆண்டவரே. நான் அப்படி நம்புகிறேன். ஏ திருச்சபையே, தேவன் உன்னை நினைத்து இரவிதா. என்னுடைய ஃபர்ஸ்ட் டைம் நான் ஷாஜான் பாஸ்டர் ஜெபித்துக்கிட்டு இருக்கு. அவர் தான் ஃபர்ஸ்ட் 2010 நினைக்கிறேன், 10 நினைக்கிறேன். ஆமென். ஊழியத்தில் ஒரு டைம் அவர் கூப்பிடுறாங்க, தம்பி எங்கே இருக்கு பாஸ்டர், எங்கே இருக்கு அந்த வீட்டில், சரி வா ஃபாஸ்டிங் போடலாம். கும்பலி பக்கத்தில் நானும் பாஸ்டரும் ஃபாஸ்டிங் போடுறது 40 நாள் 35 நாள் பாஸ்டர் கூட நல்ல ஜெபம். அல்லேலூயா. நல்ல ஜெபம், நல்ல ஜெபம். இன்னும் 5 நாள் இருக்கு. 5 நாளில் கெஸ்ட் வருகிறதுனால கொஞ்சம் பிஸியாக இருக்கு. பட் வருகிற கெஸ்ட்டை எல்லாமே ஆண்டவர் வல்லமையாக போதனைப்படுத்துறாங்க. சின்ன பசங்கள் எல்லாம் ஆண்டவர், எனக்கு ஆண்டவர் பெரிய கோபம், ஆண்டவரை என்னையும் பிரோதனைப்படுத்தணும். ஆண்டவர் பேசவே இல்லை. அந்த 5 நாள் பயங்கர சண்டை ஆண்டவர் கூட. ஆண்டவர் பேசவே இல்லை. ஃபாஸ்டிங் முடிஞ்சாச்சு. பயங்கர கவலை. ஆண்டவரே
ஃபாஸ்ட்டு முடிஞ்சா ஆண்டவரே, அடுத்து என்ன ஸ்டெப்பு எடுக்கணுங்க தெரியாது. அன்னைக்கு பாஸ்டர் வேறு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் சுனிஷ் பாஸ்டர் எல்லாமே சேர்ந்து வேறு நாகர்கோவில் பகுதிக்கு ஊழியத்துக்கு போனாங்க. நானும் ஷாஜம் பாஸ்டர் அம்மாவும் நாங்கள் திருப்பூர் பகுதி தாராபுரத்தில் ஒரு வீட்டில் என்னை கூப்பிட்டு ஒரு வருடமாக அவங்க என்னை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு. நான் போகலை. அன்னைக்கு தான் டேட்டு கொடுத்தது. அங்கே போய் செபிக்கும் போது ஒரு சின்ன வீட்டில் காலையில் ஒரு சின்ன செக்ஷனில் ஆண்டவர் 8 பேர் அபிஷேகம் பண்ணியாச்சு. அல்லேலூயா. 8 பேரை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணியாச்சு. அல்லேலூயா. ஆமென். அங்கே நடந்த ஒவ்வொரு கூட்டத்தை ஆண்டவர் வித்தியாசமாக போதனைப்பட தொடங்கினது. ஒரு கிராமமே அசைய தொடங்கினது. அல்லேலூயா. பட் எனக்கு அதொன்றுமே பெருசாக நினைக்கல. பட் நான் ஒரு சின்ன வீட்டில் தான் தங்கினது. அவங்க அந்த பெட்டு எனக்காக ஒதுக்கி வைத்து அந்த ஃபேமிலி கீழே பாயை போட்டு அங்கே தங்கினது. 4 நாளைக்கு அவங்க பெட்டில் தான் நான் படுத்தது. அல்லேலூயா. என்னை திருப்பி வீட்டுக்கு அனுப்பி அன்னைக்கு இரவில் அவங்க அனுப்புகிறது. மறுநாளை காலையில் அந்த பிரதர் கூப்பிடுகிறது. அந்த பிரதர் விசுவாசத்துக்குள்ளால வரல. அல்லேலூயா. சின்ன டைம் சம்டைம் பண்ணி போடுவாங்க. அந்த பிரதர் என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, பாஸ்டர் வீட்டுக்கு போயாச்சா? ஓகே, போயாச்சு. நல்லா இருக்கங்களா? நல்லா இருக்கு. பாஸ்டர், நேற்றைக்கு ஒரு சம்பவம் நடந்தது. நீங்கள் உங்களை பஸ் ஏற்றி விட்டதுக்கு அப்புறம் திரும்பி வந்து நீங்கள் படுத்த அந்த படுக்கை மேல் நான் ஏறி படுத்தது ஒரு அக்னி என்னை மூடியாச்சு. ஹல்லேலூயா. ஆவியானவர் சொன்னது அன்னைக்கு நீ கேட்டமல்ல என்ன போதனைப்படுது, இதுதான் சைன். நான் சொல்லுகிறது, உன் முன்னாடி ஒரு நபர் வந்தா ஆவியானவரை தெரியணும். அவன் திரும்பி போகும்போது அந்த அபிஷேகம் அவன் மேல் வரணும். ஒரு விசுவாசி சொல்லல, ஒரு அவிசுவாசி சொல்லுகிறது, எனக்கு தூங்க முடியல, ஒரு அக்னி தொட்டுக்கிட்டே இருந்தது. எனக்கு புரிஞ்சது, அபிஷேகம் உள்ளவன் எங்க போனாலும் ஒரு அடையாளம் வெளிப்படும். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறதா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் பாஸ் இப்படி பேசுகிறதா? சீக்கிரமாக ஒரு வல்லமையுள்ள ஜபக்குள் எந்திரிக்க போறது பாஸ் இங்கிருந்து. ஹல்லேலூயா. அவன் 24 hours ஜெபிக்கிற ஜெப வீரர்கள் எங்கே இருந்து எழும்பும் என்று ஆவியானவர் பேசுகிறது. எங்கே எல்லாமோ பிளாக் ஆன ஜெபக்குழு மீண்டும் ரீஓபன் பண்ணும் என்று ஆவியானவர் பேசுகிறது. எங்கே எல்லாமோ ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆனது மீண்டும் ஆண்டவர் ரீஸ்டார்ட் பண்ணும்படியாக உதவி செய்ய போகிறேன் என்று ஆவியானவர் பேசுகிறது. கர்த்தர் உன்னை நினைத்திருக்கிறதா? அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒரே ஒரு காரியம் சொல்லி ஜெபிக்கலாம். அல்லேலூயா. கேரளாவில் ஒரு அம்மா இருக்கு. ஆமென். கொஞ்சம் வயதான அம்மா. அவங்களுக்கு ஒரு மாசம் பாக்கெட் மணியே 1.5 லட்சம் வரும். பாக்கெட் மணி எவ்வளோ வரும்? 3 ஆம்பளைங்க. அல்லேலூயா. வெளிநாட்டில் 3 பேர் 50,000 வச்சு சும்மா அனுப்பாங்க. மிச்சம் சாப்பிடுறதுக்கு, என்னதுக்கு? சிப்ஸ் வாங்குறதுக்கு. அல்லேலூயா. ஊழியக்காரங்க கேட்டாங்க, அம்மா என்னம்மா இவ்வளோ ஆசீர்வாதம்? அம்மா சொன்னாங்க, ஒரு பிளேட்டு கஞ்சியில் தான் இவ்வளோ ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஒரு பிளேட்டு. அவர் பெரிய கில்லாடி அந்த பேச சொன்னாங்க, அப்படியானா நெக்ஸ்ட் வாரம் எல்லா விசுவாசிக்கும் நான் கஞ்சி வச்சு கொடுப்பாங்க. எங்கள் சர்ச்சில் வருகிற எல்லா விசுவாசிக்கும் கஞ்சி ஊற்றுவேன். இல்லையா? அம்மா சொன்னேன், அந்த கதை இல்லைப்பா, எனக்கு ஒரு வறுமையின் காலம் இருந்தது. அல்லேலூயா. ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது. நானும் என்னுடைய கணவனும் இரவில் 3 குழந்தைகளை சேர்த்து பிடிச்சு சாப்பாடுக்கு ஒன்றுமே இல்லாத டைம் ஒரு பிடி அரிசி இருக்கு, அது கஞ்சியாக வச்சு கஞ்சி தானே நாங்கள் குடிக்கிறதுக்கு பிளான் பண்ணி இருக்கிறது. பிள்ளைகளுக்கு இந்த சாதம் அது ரெடி பண்ணி அந்த கஞ்சியாக கொடுத்துட்டுக்கு அப்புறம் நல்ல சூடாக இருக்கிறது. அது பிள்ளைகளை 3 பிளேட்டில் சர்வ் பண்ணி நாங்கள் குடிக்கிறதுக்கு ரெடியாக உடனே முத்தத்தில் சத்தம் கேட்கறது, ஊழியக்காரியே ஏதாவது சாப்பாடு இருந்தால் எடுத்து வைங்க, காலையிலிருந்து நாங்கள் ஊழிய செய்து பசியோடு வருகிறது. இது வார்த்தை கேட்ட 3 பேர் இது கேட்ட உடனே அந்த அம்மா ஓடி அந்த ரூமில் ஏறி அந்த பிள்ளைகளுக்கு சாப்பிட வேண்டிய சாப்பாடு எடுத்தாச்சு. சிறு பிள்ளைங்க அவங்க சொல்லாங்க, அம்மா நாங்கள் சாப்பிடலை, பதில் உங்கள் சாப்பாடு டைம் ஃபினிஷ் ஆயிடுச்சு. அல்லேலூயா. பிள்ளைகள் சாப்பிட வேண்டிய சாப்பாடு வந்த 3 ஊழியக்காரர்கள் கொடுத்தாச்சு.
நல்லா சாப்பிட்டு அவங்க தூங்கும்போது, அவங்க தூங்கியாச்சு. மறுநாளைக்கு அவங்க போகும்போது அந்த ஃபேமிலிக்காக ஜெபத்துக்காக அந்த அம்மாவையும் கணவனையும் பிள்ளைகளை கூப்பிட்டாங்க. அந்த ஊழியக்காரன் அந்த பிள்ளைகள் பேரை கேட்டாங்க, பேரை சொன்னாங்க. சாப்பிட்டாங்க. நேற்றுக்கு என்ன சாப்பிட்டாங்க? இந்த சின்னவர் சொன்னாங்க, எங்கள் சாப்பாடு தானே நீங்கள் சாப்பிடுது. அல்லேலூயா. பெரிய வேதனை உண்டாக்குன வார்த்தை. இந்த 3 பேரும் 3 நபர்களை இந்த சிறுவரை எடுத்து இப்படி ஜெபிக்க, ஆண்டவரே தெரியாமல் எங்களுக்கு தெரியாமல், ஆண்டவரே இவங்க சாப்பாடு தான் நேற்றுக்கு சாப்பிடுது, இவங்களை நினைக்கணும் ஆண்டவரே. அந்த ஊழியக்காரங்க ஜெபித்த உடனே கண்ணீர் வடிந்தது. அந்த கண்ணீர் அந்த தலைமுறைகள் மேல் வீணது. அந்த தலைமுறைகளை தான் ஆண்டவர் பிற்காலத்தில் ஆசீர்வதித்தது. நான் சொல்லுகிறது, இங்கே உள்ள நபர்களே, நீ செய்த ஒரு காரியம் ஆண்டவர் மறக்கவே மறக்காது. அவன் உன்னை நினைப்பார், உன் சந்ததியை ஆண்டவர் நினைப்பார். பிகாஸ் அவர் உண்மை உள்ள தேவன், அவர் உன்னை சந்திக்கிற தேவன். அல்லேலூயா. சாம்பாஸ் ஆண்டவர் சொல்லுகிறது. இந்த மலையாளத்தை പറയട്ടെ. கேன் அண்டர்ஸ்டாண்ட் மலையாளம்? கொஞ்சம் ദൈവം എന്നോട് പറയും. ആണ്ടവർ இப்படி சொல்லுகிறது, നിന്റെ ഫസ്റ്റ് കുഞ്ഞ് കൺസീവ് ആകുന്ന തൊട്ട് മുൻപ് ഒരു പാക്കറ്റ് പാലുക്കാക നീ എടുത്തു വെച്ച കാശ് ആർക്ക് കൊടുത്തു? നിന്റെ വീട്ടിൽ പാല് വാങ്ങേണ്ട കാശ് ആരോ ഒരാൾക്ക് നീ കൊടുത്തു. അന്നറിയാതെ കൊടുത്തതാണ്. അതുപോലും ദൈവം ഓർത്ത് വെച്ചിട്ടുണ്ട് കേട്ടോ. അത് നിന്റെ തലമുറയെ മാനിക്കുമെന്ന് പരിശുദ്ധാത്മാവ് പറയുന്നു. ഒരു നല്ല ഗുണമുണ്ട് കേട്ടോ. ഏതാவது இருந்தால் அப்படியே தூக்கி கொடுக்கும். உண்மைதானே? அல்லேலூயா. அது நாளைக்கு வேணும் ஒரு ஆள் வந்து கேட்டா அப்படியே இதயத்தை கொடுக்கிற ஊழியக்காரன் தான் நீங்க. ஆண்டவர் சொல்லுகிறது, நான் உன்னை நினைத்திருக்கிறது. இந்த 6ஆம் வருடம் பிரைஸ் காட், 5 வருடங்கள் நீ போட்ட விதைகள் கிளிர்க்கிற ஒரு வருடம். ஆமென். இந்த வருடம் ஒரு அறுவடை உண்டு பாஸ்டர் என்ற ஆவியானவர் பேசுகிறது. கர்த்தர் நினைக்கிற சீசன் இது. பிரைஸ் காட். இந்த திருச்சபையை தேவன் நினைக்கட்டும். அல்லேலூயா. எனக்கு தெரியும், நான் காலைல சொன்ன போல பிரசங்கிக்கிறவர் எல்லாருக்கும் தெரியும், ஆனால் ஜெபிக்கிறவரை இயேசுக்கு மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா. இந்த இரவு பெரிய மேடை கிடைக்காம போனாலும் பிரச்சனை இல்லை, ஜெபத்தை விட்டு விடக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவரே, ஜெபிக்கிற வரம் என்னை விட்டு விலகக்கூடாது. ஆண்டவரே, வனாந்தரத்தில் ஆடு மேய்த்தவன தேவன் அரசராய் மாற்றின போல தேவன் ஜெபிக்கிறவனுக்கு நிலைமை சேஞ்ச் பண்ணும் என்று நான் நம்புகிறேன். இந்த இரவில் எங்கேயாவது முட்டு போட்டுக்கிட்டு ஜெபிக்கிற ஜெப வீராங்கனை